தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். மதுரை மாநாட்டில் 4 லட்சம் பேருக்கு மட்டும் நீங்கள் தலைவர் இல்லை, உங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்கவங்களை குசிப்படுத்துறதுக்காக உங்கள் மேலே தூக்கி எறிஞ்ச உங்கள் கட்சி துண்டு எடுத்து உங்கள் தலையில் கட்டிக்கிட்டு நீங்கள் ஆடுறதெல்லாம் கண்டிப்பாக தமிழக வாக்காளர்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், நேற்று மாநாட்டில் நீங்கள் வச்சுருந்த அந்த 2 தலைவர்கள் அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் யாருமே தங்களுடைய கட்சி மாநாட்டில் எந்த இடத்துலையும் உங்களை மாதிரி கட்சி கொடியை தலையில் கட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆகவே நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு கட்சிக்கு தலைவர். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எதிர்த்து நீங்கள் புதுசாக களத்துக்கு வந்திருக்கீங்க. பல்வேறு தரப்பு உங்களை எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் அதை நிறைவேற்றும் அளவிற்கு உங்கள் கொள்கைகளே, கோட்பாடுகளே, உங்கள் செயல்பாடுகளே நீங்கள் சிந்தித்தா மட்டும்தான் நீங்கள் மக்களை ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வசனம் பேசுகிறதோ, கையை நீட்டி பேசுகிறதோ, அங்கிள் ஆன்ட்டின்னு பேசுகிறதெல்லாம் ஒரு வேலைக்கும் எடுபடாது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் தலையில் ஒரு முண்டாசு மாதிரி கட்சி கொடியை கட்டிக்கிட்டு நீங்கள் நடந்து வந்ததெல்லாம் ரசிக்கும்படி ஒன்றுமே இல்லை. உங்கள் ரசிகர் வேணால் ரசிக்கலாமே தவிர தமிழக வாக்காளர்கள் ஒருபோதும் ரசிக்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். இதை நீங்கள் உணர மறுத்தால் நீங்கள் அரசியலிலிருந்து ஒதுக்கப்படுவீர்கள். தமிழக மக்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள். நன்றி.